ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரேஷனோட எபிசோடு 16. எபிசோடு 15 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளாக் நைட் நினச்சா எந்த லெவலுக்கு மரண காட்ட முடியுன்றதை நம்ம ஹீரோ இப்போ தான் பார்க்குறான். ஆனால் அந்த ப்ரெஷர்லையும் நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தையை மாற்றாமல் கெத்தா நிற்கிறான். ஆர்த்தர் கொஞ்சம் கூட அசராமல் சும்மா கூலாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரூம் முழுக்க ஆரா எனர்ஜி பேய் மாதிரி சுற்றினாலும் ஆர்த்தர் அசால்ட்டாக டீயை குடிச்சிக்கிட்டு சீன் போடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த அசூர கேப் நம்ம ஹீரோவுக்கு புரியுது. இதுதான் ஃபேமிலி ஹெட்டோட ரியல் பவர்னு நம்ம ஆள் ஷாக்காக ஆர்த்தர் அடுத்த மேட்டரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உனக்கு அகாடமியும் டியூக்கும் மட்டும் பத்தாது, ஒரு ரியல் பிளாக் நைட்டோட சப்போர்ட் வேணும்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. டியூக்கை விட இந்த ஆள் எங்கேயோ இருக்கான்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்புறம் டியூக் கிட்ட டிசபிளாக சேர்ந்ததுக்காக ஆர்த்தர் ஒரு கிஃப்ட் தராரு. அதை பார்த்து நம்ம ஆள் அப்படியே ஷாக் ஆகுறான். அது ஒரு பிளாக் கார்டு. வேர்ல்டில் இருக்கிற ஒரு சில விஐபிங்க மட்டும் யூஸ் பண்ணுற அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு அது. இனிமே இதை நீ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோன்னு ஆர்த்தர் சொல்ல நம்மளால டக்குன்னு அவரோட ஸ்கெட்சை கண்டுபிடிக்கிறான். இந்த கார்டை வச்சு நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம்னு ஆர்த்தர் நம்மளை நோட்டை விட போகிறாருன்னு புரிஞ்சுக்கிறான். நம்மளை காலி பண்ணாமல் சும்மா வாட்ச் மட்டும் பண்ணுறாருன்னா இப்போதைக்கு நமக்கு டேஞ்சர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்மளால் அங்கேருந்து கிளம்புறான். ரூமுக்கு வெளியில் வந்ததும் அப்பாடான்னு மூச்சு விட்டுட்டு ஜன்னல் ஓரமாக நின்று அந்த மரண ப்ரெஷரில் இருந்து ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணுறான். நம்ம ஆள் போனதும் ரூமுக்குள்ளே நம்ம டியூக் என்ட்ரி தரான். வந்த உடனே ஆர்த்தரை பார்த்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் அசிங்கமாக இல்லையான்னு வெறியோட கேட்குறான். இத்தனை வருஷமாக அவனை கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ சடன்லி நல்ல அப்பா மாதிரி சீன் போடுறீங்களான்னு ஆர்த்தர் மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறான். ஆனால் ஆர்த்தர், நான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டு, என் கடமையை தான் செய்கிறேன்னு கூலாக மழுப்புறாரு. நீங்கள் என்னை மிரட்டுறீங்களா, முடிஞ்சா என்னை பனிஷ் பண்ணி பாருங்கன்னு டியூக் கொஞ்சம் கூட பயப்படாமல் ஆர்த்தருக்கே சவால் விடுறான். உன்கிட்ட மட்டும்தான் என்னால் இவ்வளோ ஓப்பனாக பேச முடியும்னு ஆர்த்தர் கூல் பண்ணுறாரு. டக்குன்னு ஒரு காஸ்ட்லியான டிராகன் பெர்த்தை காட்டி டியூக்கோட கோவத்தை அப்படியே ஆஃப் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஆர்த்தர் அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிறாரு. கான்டினென்ட்டோட நிலைமை இப்போ ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக மாறுதுன்னு ஆர்த்தர் சொல்ல, உங்ககிட்ட தான் ஊர் முழுக்க இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்டே கேட்குற, நீங்கள் ஒரு பெரிய பாம்பு பாஸ்ன்னு டியூக் ஓப்பனாக கலாய்க்கிறான். நம்ம எம்பீரியருக்கு சாகாவரம் வாங்கணும்னு வெறி பிடிச்சி கான்டினென்ட் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான். மேஜிக் வச்சு எங்கே இருக்கலாம், ஆனால் சாகாமல் இருக்கிறதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாதுன்னு டியூக் சொல்ல ஆர்த்தரும் அதை ஒத்துக்கிறாரு. அந்த எம்பீரியர் தேடுற சீக்ரெட் ஐட்டம் ஒரு எல்டர் டிராகன் சம்மந்தப்பட்டதுன்னு ஆர்த்தர் குண்டை தூக்கி போட ரெட் ஹேர் டியூக் அப்படியே ஷாக் ஆகுறான். மேஜிக் வச்சு எங்கே இருக்கலாம், ஆனால் சாகாமல் இருக்கிறதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாதுன்னு டியூக் மறுபடியும் சொல்கிறான். இதையெல்லாம் ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு ஒரு லிசனிங் ஆர்டிஃபேக்ட் பவரை ஆன் பண்ணி அவங்க பேசுகிறத கேட்குறான். ஒருவேளை அந்த ஐட்டம் உண்மையிலேயே எல்டர் டிராகன் உடையதுன்னா சாகாவரம் சாத்தியம்தான்னு அவங்க பேசுகிறது நம்ம ஆளுக்கு புரியுது. சரி, அந்த ஐட்டம் இப்போ எங்கே இருக்குன்னு டியூக் கேட்க, நம்ம பிளாக் ஸ்டேஜ் இன்ஃபார்மர்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அது நார்த்து கான்டினென்ட்டில் இருக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு ஆர்த்தர் சீக்கிரட்டை சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவோட ஃபோக்கஸ் அப்படியே நார்த்து பக்கம் திரும்புது. இந்த மேட்டர் எம்பீரியருக்கு தெரியுமான்னு டியூக் கேட்க, இப்போதைக்கு நாம தான் அவங்கள விட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக இருக்கோம்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. வார் நடந்து இந்த கான்டினென்ட்டையே பிடிக்கணும்னு அலையிற எம்பீரியருக்கு இந்த சாகாவரம் மட்டும் கிடைச்சா என்ன ஆகும்னு நினச்சி டியூக் பயப்படுறான். எம்பீரியர் பழைய வெறியை இன்னும் விடலை, இந்த சான்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவான்னு டியூக் புரிஞ்சுக்கிறான். அந்த ஐட்டம் மட்டும் எம்பீரியர் கைக்கு கிடைச்சா இந்த கான்டினென்ட்டில் மறுபடியும் ஒரு வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் ஆகிடும்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. விஷயம் ரொம்ப டேஞ்சராக இருக்க, அதனால் நானே பர்சனலாக நார்த்து பக்கம் போக போகிறேன்னு ஆர்த்தர் முடிவு எடுக்கிறாரு. இதை கேட்டு டியூக் ஷாக்காக, நான் இங்கே வந்தது உன்கிட்ட இந்த மேட்டரை ஒப்படைச்சிட்டு போகத்தான்னு ஆர்த்தர் ஸ்கெட்சை போடுறாரு. என்னை இங்கே கார்டியனாக லாக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்களான்னு டியூக் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் வச்சு டீலை ஓகே பண்ணுறாங்க. மீட்டிங் முடியும் போது இந்த ஆர்டிஃபேக்ட் ஓனர் நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு டார்ச்சர் வேலையை தரான். ப்ரெஷர் தாங்காமல் நம்ம ஆள் அங்கேயே அப்படியே கொலாப்ஸ் ஆகுறான். நம்ம ஆள் என்ன நினைக்கிறான்னா, பஹாமட்டோட ஹார்ட்டை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிஃபேக்டை தொடர்ந்து யூஸ் பண்ணால் உடம்புக்கு செம டேமேஜ் ஆகும்னு புரியுது. அதனால தான் ஆட்டையை போட்ட அந்த சிலை கண்டிப்பாக ஒரு எல்டர் டிராகன் ரிலீக்குன்னு முடிவுக்கு வரான். சாகிறதுக்கு முன்னாடி கேட்ட அந்த வாய்ஸ் டைம் ட்ராவல் ஆனதும் வந்த சிஸ்டம் மெசேஜ் எல்லாம் இது கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும்னு புரிஞ்சுக்கிறான். போன ஜென்மத்தில் இந்த எம்பரர் கேட்ட ஐட்டத்தை ஆட்டையை போட்டதால தான் அந்த ஹண்டிங் நாய்ங்க தன்னை துரத்துனுச்சுன்னு இப்போ தான் நம்ம ஆளுக்கு பல்ப் எரியுது. அப்போ வெறும் பழிவாங்க மட்டும்தான் சுற்றினான். ஆனால் இப்போ அதே திருட்டு மேட்டர் செம்ம க்ளூவாக மாறிடுச்சு.
நம்ம ஆளை டைம் ட்ராவல் பண்ண வச்சதே இந்த சிஸ்டம் தான், அதுவும் அந்த ரிலீக்கோட பவர் தான் ஒரு முடிவுக்கு வரான். இதை யார் எதுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். பதிலை விட இப்போ கேள்விக்கு தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த ரெட் ஹேர் பார்ட்டி சில்வர் ஹேர் நோபல் சொன்ன டீலை ஓகே பண்ணிவிட்டு ட்ராகருங்கிற பேரில் உடனே கிளம்ப ரெடி ஆகுறாரு. அவரை வழி அனுப்பிட்டு நம்ம சில்வர் ஹேர் ஆள் புதுசாக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே மெதுவாக நடந்து வராரு. சடன்லி நின்று யோசிக்கிறாரு. ஏதோ தப்பா படுதுன்னு திரும்பி நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்க ரூம் பக்கம் பார்க்குறாரு. எவனோ ஒட்டி கேட்குறான்ற டவுட் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த டைம் ட்ராவல் மேட்டருக்கும் எம்பரர் தேட்டரை வயசாகாமல் இருக்கிற பவருக்கும் சம்மந்தம் இடிக்குதுன்னு செம்ம டவுட் ஆகுது அவருக்கு. சடார்னு கதவு திறந்து உள்ளே யாருடான்னு செக் பண்ணுறாரு. ஆனால் ரூமில் யாருமே இல்லை. எவனாவது இருந்தானா இல்லையான்னு செம்ம கன்ஃபியூஷன் ஆகி நிற்கிறாரு. வெளியே நின்றுட்டு நம்ம கெஸ் தப்பாயிருச்சோன்னு அவர் யோசிக்க நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிடுறான். அப்புறம் நம்ம ஆள் எதுவும் நடக்காத மாதிரி சும்மா கெத்தாக ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். யாரையும் உள்ளே விடாதுன்னு சொல்லியும் ஒரு சர்வெண்ட் வந்து உங்களை பார்க்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான்னு சொல்கிறான். அகாடமியில் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எவனும் இல்லையே, அப்புறம் யாருடா அதுன்னு நம்ம ஆள் ஷாக் ஆகி சரி வர சொல்லுன்னு சொல்கிறான். பார்த்தா வந்தது லியாம் ஸ்டோன். வந்த உடனே நடிப்பு எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை ஏற்றுக்கோன்னு நம்ம ஆள் காலில் விழுந்து கெஞ்சுறான். இவன்கிட்ட போய் பேசணுமேனு செம்ம காண்டாகுது நம்ம ஆளுக்கு. என்னடா வளர்றன்னு கேட்க லியாம் சும்மா ஓப்பனா நான் உனக்கு அடியாளா விசுவாசமாக இருக்கேன்னு சொல்கிறான். ஜேக்கன் பற்றி கேட்டதும் அவன் என்னை கழட்டி விட்டுட்டான்னு லியாம் புலம்புறான். எப்படியாவது வல்ஹல்லாவுக்கு போகணும்னு வெறித்தனமாக நிற்கிறான். இந்த ஜென்மத்திலையும் இவனுக்கு இந்த பைத்தியம் போகலையேன்னு நம்ம ஆள் மிரண்டு போகிறான். போய் சிம்மன்ஸ் இல்லை தூரின் மாதிரி வேற எவனையாவது பெரிய ஆளாக பிடிச்சி கொண்டு விரட்டி விடுறான். பேக்கிங் இல்லாமல் அவனால் வல்ஹல்லாவுக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்மால் அங்கேருந்து கிளம்புறான். இருந்தாலும் நின்று உன்னை எப்படிடா நம்புறது, நீ ஜேக்கன் அனுப்புன ஸ்பையா கூட இருக்கலாம்னு ஸ்கெட்ச் போடுறான் நம்ம ஆளு. சும்மா இருப்பானா லியாம் சடார்னு ஒரு டேகர் எடுக்கிறான். தற்கொலை பண்ணிக்க போறானோன்னு பார்த்தா தன்னோட சின்சியாரிட்டியை காட்ட நம்ம ஹீரோ தடுக்கிறதுக்குள்ளேயே நச்சுன்னு காதை அறுத்துக்கிறான். ரத்தம் கொட்டுது. ஆனால் அசராம நீ சொன்னா என் காலை கூட வெட்டுறன்னு செம்ம சீன் போடுறான். அவனோட இந்த வெறித்தனத்தை பார்த்து நம்மளாலே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிடுறான். அப்போதான் போன ஜென்மத்தில் இதே மாதிரி லியாம் கூட நடந்த ஒரு மேட்டர் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போவும் இதே மாதிரி தான் பவர் வேணும்னு வந்து கெஞ்சினான். எல்லாரை விட பவர்ஃபுல்லாக மாறணும்னு லியாமுக்கு செம வெறி. அப்போவும் நம்ம ஆள்கிட்ட வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுங்க மாஸ்டர்னு கெஞ்சினான். ஆனால் அப்போ நம்மால் அவனை கண்டுக்கவே இல்லை. இப்போ ரத்தத்தோடு நிற்கிறான். போன ஜென்மத்தில் தன்னோட ஸ்வாடை கீழே போட்டு எல்லாத்தையும் விட்டுறேன்னு லியாம் சரண்டர் ஆகுறான். அப்போ நம்மால் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். என் ஒரே ஒரு அடியில் நீ உசுரோட தப்புனா உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். அந்த சின்ன சான்ஸை கூட லியாம் ஓகே சொல்கிறான். டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவனுக்கு அடிபட்டிருக்கான்னு நம்ம ஆள் செக் பண்ணுறான். சாதாரணமாக அடித்து தூக்கிடலாம்னு நினச்ச நம்ம ஆளுக்கு லியாம் கொடுக்குற ப்ரெஷர் செம ஷாக் ஆகுது. இவ்வளவு அடி வாங்கியும் ஒரு டார்க் காராக வச்சுக்கிட்டு பயங்கரமாக நிற்கிறான். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு செம்ம ப்ரெஷர். நம்ம ஹீரோ வெறித்தனமான ஸ்பீடில் ஒரு அடியை போடுறான். ஆனால் லியாம் பின்வாங்காமல் நேருக்கு நேர் மோதுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.